செம்பரத்தின் முழு எபிசோட்களையும் இலவசமாக ஜீ5ல பாருங்க. இப்பவே ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. என்ன குருஜி என்ன சொல்றீங்க? விதிய நான் என்னன்னு சொல்றதுமா? உங்க போன உயிரை திரும்ப வர்றதுக்கு பார்வதி பணைய வச்சது அவளோட உயிரம்மா. நல்லா இருக்கே. என் உயிரை காப்பாத்தின பார்வதிக்கு நான் எதுவும் ஆக விட மாட்டேன். எதுவும் ஆக கூடாது. அவ இப்ப எங்க இருக்கா? அவளை நான் பார்க்கணும். எங்க இருக்கான்னு சொல்லுங்க. மகமாயி தாயே, எனக்கு ஒரு பிரச்சனைனதும் நீயே வந்துட்டியா? உண்மையா என்ன நேசிச்சு வேண்டிக்கிற யாருக்கு பிரச்சனைனாலும் நான் வருவேன். அப்போ இத்தனை நாளா வேற வேற ரூபத்துல வந்து எனக்கு உதவி பண்ணது நீதானா? ஆமா பார்வதி, நீ கூப்பிட்ட நான் வந்தேன். ஆனா எல்லாத்துலயும் எனக்கு உதவி பண்ணிட்டு கடைசியில எங்க அம்மாவை கைவிட்டுட்டியே. என்னோட பக்தர்களை நான் சோதிச்சிருக்கேன், ஆனா கைவிட்டதில்ல பார்வதி. விதிங்கிறது தெய்வ ரகசியம். இங்க எல்லாமே விதிப்படிதான் நடக்கும் பார்வதி. நானே நினைச்சாலும் அந்த விதியை மாத்த முடியாது. நல்ல உசுரான எங்க அம்மாவோட உசுறு போகணுங்கிறதா விதி அம்மா. அதுக்கு ஏன் உயிரை எடுத்திருக்கலாம்ல? அகில அம்மாவோட உயிருக்காக தானே நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு இவ்வளவு பரிகாரத்தையும் பண்ண. இப்ப அவங்களே இல்லாதப்போ நான் எதுக்குமா உயிரோட இருக்கணும்? அவசரப்படாத பார்வதி. அகிலாண்டேஸ்வரிக்கு மரண கண்டம் ஏற்படணுங்கிறது விதி. அந்த மரண கண்டத்துல இருந்து அகிலாண்டேஸ்வரிய நீதான் காப்பாத்தணுங்கிறதும் விதி. அது ரெண்டும் இப்போ நடந்து முடிஞ்சிருச்சு. செம்பரத்தின் முழு எபிசோட்களையும் இலவசமாக ஜீ5ல பாருங்க. இப்பவே ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க.